Hello friends, Staff Selection Commission மத்திய பணியாளர் தேர்வாணையம்ல கம்பைன்ட் ஹையர் செகண்டரி +2 லெவல் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் 2024க்கான எக்ஸாம் நோட்டீஸ் ஏப்ரல் 2 எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சைட்லேருந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? பட் எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலையே ப்ரோ. இன்றைக்கி 3 ஏப்ரல் கூட ஆயிடுச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டாக தெரில. ஒன்று டெக்னிக்கல் ரீசனால் இருக்கலாம், தொழில்நுட்ப காரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இருக்கலாம். இல்லை அப்படின்னா எலெக்ஷன் டிலேஸாக இருக்கலாம், அது கரெக்டாக தெரியல. ஒரு வேளை இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி, அது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ்எஸ்சி புதுசாக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எல்லாருக்குமே தெரியும். ssc.government.in. பழைய வெப்சைட் வந்து ssc.nic.in அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அதை அப்டேட் பண்ணி எல்லாமே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ளை பண்ணுறப்ப நிறைய பேருக்கு எரர் வருது அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணி அது எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ssc.government.in அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த வெப்சைட்டில் எப்படி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணாதவங்க எஸ்எஸ்சி லான்ச் பண்ண இந்த புது வெப்சைட்டில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ரிட்டையர்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதை நீங்கள் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா இதுக்கு கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி சேலரி 8,000லேருந்து 20,000 வரையும் இருக்கும். அடிஷ்னலாக உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப். இது போன வருஷம் அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் 2023 இதே மாதிரி கம்பைன்ட் ஹையர் செகண்டரி +2 லெவல் எக்ஸாம் நோட்டீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. போன வாட்டி பார்த்திங்க அப்படின்னா மே 9 அனௌன்ஸ் பண்ணி ஜூன் 8 அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2023 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரி ப்ரோ, என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து குரூப் சி தான். லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, டிபார்ட்மெண்ட்லேயும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் தவிர்த்து ஜென்ரலாகவும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஜூனியர் லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரியேட்டு இதுக்கு பேசிக்காக 19,000 இருக்கும். 19லேருந்து 63 வரை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக உங்களுக்கு 19,000 ப்ளஸ் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணி தருவாங்க. அடுத்து இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடே இருக்குது இல்லையா, இதுக்கு 25,000 இருக்கும். பேசிக் வந்து 25, 81,000 வரையும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பே லெவல் 5 பிரகாரம். அடுத்து வேக்கன்சி, போன வருஷம் ஒரு 1600 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் இதுக்கான அதிகமாக வரலாம், இல்லை அப்படின்னா குறைவாக கூட இருக்கலாம். அது கரெக்டாக தெரியல. அது நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து இதுக்கான ஏஜ், இதுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா 18லேருந்து 27, 18லேருந்து 27 ஏஜுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு SC STக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் 32 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு ஒரு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் 30 வரையும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் பார் ஆகிட்டால் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதுக்கான கல்வி தகுதி. இதை நல்லா நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் கன்ஃபியூஷன்லாம் இல்லை, இது நீங்கள் தெளிவாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் A, இந்த 2 போஸ்ட்டுக்கும் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சயின்ஸ் குரூப்பில் 12th பாஸ் பண்ணி அதில் மேத்தமெட்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ரோ அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, CA அண்ட் AG அப்படின்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸு, ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில்
டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது சயின்ஸ் குரூப்பில் 12th பாஸ் பண்ணி அதில் மேத்தமெட்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணாமல் ஜென்ரலாக அப்ளை பண்ணுறீங்க, இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் ஜென்ரலாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். சரிங்களா? டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறவங்க சயின்ஸ் குரூப்பில் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். நான் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணல, நான் ஜென்ரலாக தான் எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் +2 மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி பாருங்கள், +2 எழுதிட்டு +2 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? +2 பாஸ் பண்ணவங்க தான் அப்ளை பண்ணணுன்னு இல்லை, இந்த எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களும் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸு. யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் மேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ₹100 பே பண்ணணும். ₹100 பே பண்ணால் தான் நீங்கள் பிரிண்ட் எடுக்க முடியும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி, அதாவது ஃபீமேல்ஸு, எஸ்சி எஸ்டி, டிசபிலிட்டி, எக்ஸர்விஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணி டேரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் நான் அப்ளிகேஷனில் வந்து கரெக்ஷன், அதாவது தப்பு பண்ணிட்டேன், அதை நான் எடிட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடிட் பண்ணலாம். அதுக்கு தனியாக டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதை நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அந்த குறிப்பிட்ட டேட்டில் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாடிஃபை ஆல்சோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா சதர்ன் ரீஜன், தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சதர்னில் ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, தெலுங்கானா இது எல்லாமே வரும். தமிழ்நாடு ஸ்டேட்டில் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்த டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எது வந்து கிட்ட வருதோ அதில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? அதை அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த அட்ரஸில் இருக்கும். அதாவது உங்களுக்கு சென்னை லொக்கேஷனில் ரீஜனல் டைரக்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குது. இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் Tier 1 Tier 2 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ Tier 1க்கான எக்ஸாம் பேட்டர்னு, Tier 2க்கான எக்ஸாம் பேட்டர்னு, சிலபஸ் என்ன, அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்கான்னு தெரியல. ஸோ கன்ஃபார்மாக இங்கிலீஷில் இருக்கும், நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் தமிழில் அப்படியே அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? பட் இதை பொறுத்தவரையில் நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், தமிழில் இதில் இல்லை. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ Tier 1 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 4 பார்ட் இருக்கும். அதாவது ஒரு சப்ஜெக்டில் இருந்து உங்களுக்கு 25 கொஷின் வரும். ஒரு கொஷினுக்கு 2 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 50 கொஷின். இங்கே பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இன்டெலிஜென்ஸு, ஆப்டி, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு. இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு 25 கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 மார்க். ஸோ மொத்தம் 50 கொஷின். ஸோ ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 50 கொஷினுக்கு எக்ஸாம், 50 மார்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 25 கொஷின் வரும். டைம் அலோகேஷன் வந்து 1 மணி நேரம் 60 நிமிஷம். ஒருவேளை நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க, டிசேபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 80 நிமிஷம் டைமிங் வந்து அலாட் பண்ணுவாங்க. இந்த Tier 1 Tier 2 இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். சிஸ்டமில் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விண்டோவில் டைமிங் போய்ட்டுருக்கும், நீங்கள் அந்த டைமிங்குள்ளே எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். கொஷின் பேப்பர் பாருங்கள், இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், தமிழ்லாம் இருக்காது. நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாம். அடுத்து இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. Tier 1 எக்ஸாமில் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷினுக்கும் 0.5 மார்க் ரெடியூஸ் பண்ணுறாங்க. தெரில அப்படின்னா விட்டுருங்க. அடுத்து Tier 2 எக்ஸாம் பேட்டர்னும் காமிச்சிருக்காங்க. இது வந்து செக்ஷன் வைஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், செக்ஷன் 1 வந்து 2 மணி நேரம் 15 நிமிஷம் செக்ஷன் 1 வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் 1லேருந்து மாடல் 1 மாடல் 2 இருக்கும். மாடல் 1ல் மேக்ஸ் இருக்கும், மாடல் 2ல் ரீசனிங் இருக்கும். இப்போ மேக்ஸ்லேருந்து ஒரு 30 கொஷின், ரீசனிங்லேருந்து ஒரு 30 கொஷின். ஸோ மொத்தம் 60 கொஷின். அதிகபட்சம் 180 மார்க்கு செக்ஷன் 1லேருந்து கொஷின் வரும். ஒரு கொஷினுக்கு 3 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், டைம் அலோகேஷன் வந்து 1 மணி நேரம். அதாவது ஒரு செக்ஷனுக்கும் ஈச் செக்ஷனுக்கு வந்து 1 ஹவர் நாங்கள் டைம் அலோகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் Tier 2க்கான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு இதில் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் ஆல்சோ கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் சிலபஸ்.
ஸோ இங்கே இண்டிகேட்டிவ் சிலபஸ் இருக்குது இல்லையா, Tier 1க்கான சிலபஸ்ஸு, Tier 2க்கான எக்ஸாம் சிலபஸ் டாபிக் வைஸ் வந்து கிளியராக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து தரவாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த குறிப்பிட்ட பேஜை மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிலபஸ் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 18, 19 வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 பேஜ் வந்து நீங்கள் லைனாக அந்த சிலபஸ் பேஜை மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் போகிறப்ப ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா, அது கூட ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. சரி ப்ரோ, இந்த Tier 1 Tier 2 எக்ஸாமில் மினிமம் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ் ஆகலாம்? சரிங்க பாருங்கள், யூஆராக இருக்கீங்க அப்படின்னா 30, ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 25, இதை தவிர்த்து அதர் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 20. ஸோ இந்த மினிமம் பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ் ஆகலாம். இதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் எனக்கு ஃபீவராக இருக்குது, வாய்ஸ் கரெக்டாக இருக்கான்னு தெரியல. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.